ஏலிம் தமிழ் திருச்சபை வழங்கும் வேதமே வெளிச்சம். எழுந்து நின்ற தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்து இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? புது உடன்படிக்கை. அப்படியே வைத்துக் கொண்டு ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் வாசிக்கலாம். 849வது பக்கம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வார்த்தை மறுபடியும் வாசிப்போமா எல்லாரும்? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கக்கூடிய நல்ல கிருபையும் பரிசுத்தமான தகப்பனே, என் தேவன் நீர் இன்றைக்கு வந்து எங்களுக்கு போதியம் அப்பா. எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்கள் இருதய பலகையில இன்றைக்கு எழுதப்படுவதாக. என் தேவனுடைய வார்த்தை அது உயிருள்ள வார்த்தை, சத்தியம் நிறைந்த வார்த்தை. இன்றைக்கு எங்கள் இருதயத்துல வந்து எங்கள் இருதய பலகையில எழுதப்பட்டு எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தையாய் இன்றைக்கு அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு முந்தினவை பிந்தினவை. எல்லாரும் சொல்லுங்க. என்ன மறுபடியும் சொல்லுங்க? மறுபடியும் சொல்லாமே. முந்தினவை பிந்தினவை. பாருங்க, ஆதியாகமத்திலே ஆண்டவர் முதலாவது நாள் வெளிச்சத்தை அவர் உண்டாக்கினார். Let there be light என்று ஆண்டவர் சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டானது. அப்பொழுது என்ன நடந்ததுன்னா, வெளிச்சம் உண்டானதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, முந்தி என்ன இருந்ததாம்? பூமி ஒழுங்கற்றதும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல என்ன இருந்தது? இருள் இருந்தது. அப்ப முந்தி இருள் இருந்தது. என் தேவன் பிந்தி வெளிச்சத்தை உண்டாக்கினார். பிந்தி உண்டாக்கப்பட்ட வெளிச்சம் முந்தி இருந்த இருளை மேற்கொண்டு விட்டது. அல்லது பிந்தி உருவாக்கப்பட்ட வெளிச்சம் முந்தி இருந்த இருளை நீக்கிவிட்டது. ஆபிரகாம் என் தேவன் அழைக்கிற பொழுது அவன் ஊர் பட்டணத்தில் இருந்தான். கவனிங்க நல்லா, ஊர் பட்டணத்தில் இருந்தான். ஊர் பட்டணம் முன்பு இருந்த பட்டணம். ஆனால் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கானான் தேசம் பிந்தி அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அவன் ஆபிரகாம், வேதம் அவன் எபிரேய பக்தன் எழுதுகிற பொழுது அவன் எழுதுகிறான், விசுவாசத்துல ஆபிரகாம் பிந்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். நமக்கு இந்த பூமி ஒரு தேசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, முந்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிந்தி பின்னான அனுபவம் பின்பாக நமக்கு ஒரு தேசம் கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் பரம கானான் என்று அழைக்கிறோம். பரம கானான் என்று என்ன சொன்னால் என்ன? அது வானத்துல என் தேவன் சொன்னார், நான் போகிறேன், இதோ மேலே பிதாவினிடத்திலே அநேக வாசஸ்தலங்களை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய பிந்தி இருக்கக்கூடிய பிந்தி நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரம கானான் தேசம். அதே போல பாருங்கள், ஈசாக்கை அவராக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 வரை வாசிக்கிற பொழுது அவன் கேராக்ல அவன் குடியிருக்கிறான். கேராக்ல குடியிருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனங்களிலே ஆபிரகாமில் இருந்த நாட்களில் இருந்தது போலவே ஈசாக்கினுடைய நாட்களிலும் என்ன இருந்ததாம்? கொடிய பஞ்சம் உண்டானதாம். அப்போ முந்தி அவனுக்கு பஞ்சம் இருந்தது. ஈசாக்கு நாட்களிலே பஞ்சம் முன்பாக இருந்தது. பின்பு என் வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பெற்றுக்கொண்டான். அங்கு இருக்கக்கூடிய தேசத்து மக்கள் எல்லோரும், பெலிஸ்தியர்கள் எல்லோரும் அவன் மீது பொறாமை கொண்டார்கள்.
என்ன பொறாமை கொண்டாங்க? நம்மளை விட ஆடு மாடு அதிகமாயிடுச்சு, நம்மளை விட அவனுக்கு உடைமைகள் அதிகமாகி விட்டது, நம்மளை விட பலத்தவனாய் மாறிவிட்டானே என்று சொல்லி அவன் மீது பொறாமை கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முந்தி இருந்தது பஞ்சம், ஆனால் பிந்தி இருந்தது அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம். மனிதர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம். அதே போல யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு முந்தி இருந்த பொழுது அவன் தன்னுடைய சகோதரனை ஏசாவை அவன் ஏமாற்றி விட்டு அவன் போகிற பொழுது, அவனுக்கு பயந்து ஓடுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, வெறும் கோலும் தடியுமாய் அவன் புறப்பட்டு போனான். கோலும் தடியுமாய் புறப்பட்டு போன அவனை என் வேதம் சொல்லுகிறது, முன்பாக அவனிடத்தில் இருந்தது வெறும் கோல், வெறும் தடி, ஒரு எளிமையாய் இருந்தவன். தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து ஓடினவன். ஆனால் பின்பு அவன் மறுபடியுமாய் தன்னுடைய சகோதரனை பார்க்க வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, பெருத்தவனாய் வருகிறான், பலத்த ஜாதி உடையவனாய் வருகிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மாமன் பாருங்க, அந்த லாபானுடைய முகம் முந்தைய நாள் இருந்தது போல இராமல். வேதத்தில் ஆதியாகமம் 31:2 சொல்லுகிறது, அவன் கோலும் தடியுமா சென்றவன் பலத்த ஜாதியானான், லாபானுடைய முகம் முந்தைய நாள் இருந்தது போல அல்லாமல் வேறுபட்டு இருந்தது. அப்ப முந்தைய அனுபவம் வேற, பிந்தைய அனுபவம் வேற. ஆமென். பிரைஸ் தி லார்ட். முந்தைய அனுபவம் வேற, பிந்தைய அனுபவம் வேற. முந்தைய அனுபவம் என்ன? யோசேப்புக்கு சிறை வாசத்தின் அனுபவம். முந்தின அனுபவம் என்ன? அவனை குழியில போட்டுட்டாங்க. அப்ப முந்தி அவனுக்கு அவன் இருந்த பொழுது அவன் தன்னுடைய தேவன் கொடுத்த தரிசனம், பின்பாக அவன் கிடைக்கக்கூடிய தரிசனத்தை, ஆசீர்வாதத்தை தரிசனமா பெற்றுக்கொண்டான். ஆனாலும் கூட அதை அவன் அந்த நாட்களில் சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் ஒரு சில கால அவகாசங்களை வைத்திருந்ததுனால அவனுடைய முந்தி நாட்களிலே அவன் ஒரு சில காரியங்களை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அவன் பாருங்க, சகோதரனால பகைக்கப்பட்டான், குழியில போடப்பட்டான். முந்தி இருந்த அனுபவம் வேற, ஆனால் நாட்கள் வந்தது 30வது வயதுல வேதம் சொல்லுகிறது, பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில அவனுக்கு கர்த்தர் உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப முந்தினவை வேற, பிந்தினவை வேற. எல்லாம் சொல்லுங்க, முந்தினவை வேறு, பிந்தினவை வேறு. அப்ப முந்தி இருக்கக்கூடிய அனுபவம் வேறமா, பிந்தி இருக்கக்கூடிய அனுபவம் வேற. இன்னைக்கு கர்த்தர் அவ்வாறு எப்படி நம்மை நடத்துறார்? அப்ப முந்தி இருக்கக்கூடிய அனுபவம் என்ற அனுபவத்துல எப்படி நடத்துறார், பிந்தி இருக்கக்கூடிய அனுபவத்துல எப்படி நடத்த போகிறார் என்பதை தான் இன்றைக்கு வேதத்துல கிட்டத்தட்ட ஒரு 6-7 வகையான பிரிவுகளில இன்றைக்கு உங்கள் மத்தியில நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் என்னிடத்துல ரொம்ப தெளிவா பேசின ஒரு வார்த்தை, முந்தி இருக்கக்கூடிய அனுபவம் என்றால் என்ன? ரூத் 3:10 எடுத்துக்கொள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? திருக்குறள் அன்புடைமை என்ற அதிகாரத்துல 71வது குறள். டீச்சர் இருக்கிறீங்க, நல்ல தலையாட்டுங்க. அப்ப பாருங்க, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அப்படின்னா என்ன? அன்பை ஒருவராலும் தாள் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அதை தாள் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அப்போ உங்களுடைய நெருங்கின ஒருவருக்கு, இவர் எனக்கு நெருங்கினவராய் இருந்தார் என்றால், அவருக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிற பொழுது என் கண்ணில் வரக்கூடிய கண்ணீர் அவர் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தி காட்டிவிடும் என்று வள்ளுவன் எழுதி வைத்திருக்கிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதற்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? வேதத்துல ரூத். என்ன ஒரு அருமையான ஒரு கேரக்டர் பாருங்க. நகோமி, ரூத்தினுடைய மனைவி, ரூத்தினுடைய கணவர் இறந்து விடுகிறார். நகோமி அவருடைய மாமியார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த மாமியார் ரூத்தை பார்த்து சொல்றா, மகளே, இனி என்னிடத்துல நீ ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது, இனி அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ இப்பொழுது விதவை ஆயிட்ட, என் மகனை நான் பறி கொடுத்துட்டேன், நான் என்னுடைய ஊருக்கு நான் போறேன், பெத்லெஹேமுக்கு நான் போய் விடுகிறேன் என்று சொல்லி நகோமி என்ன சொல்றா, நீ உன்னுடைய ஊருக்கு போயிடு. ரூத் அவ தேவனை அறியாத புறஜாதியான ஒரு பெண். பாருங்க, நீ உன்னுடைய ஊருக்கு நீ போயிடுமா, நான் என்னுடைய ஊராகிய பெத்லெஹேமுக்கு நான் போயிடுறேன் என்று சொல்லி நகோமி அவளிடத்துல பேசுறான்.
அப்போ ரூத் சொல்றா, என்ன சொல்றா, நான் இல்ல, அப்படி போகலாகாது, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய இனத்தார் என்னுடைய இனத்தார், ஆகவே நான் உன்னை விட்டு பிரிந்து போக முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நகோமியோடு கூட பெத்லகேமுக்கு வந்து விட்டான். கடைசி அதிகாரங்கள் எல்லாம் நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது பெத்லகேமுக்கு வந்த அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க போகிறது ஒரு கேள்விக்குறி. அப்பொழுது நகோமி என்ற மாமியாருக்கு தன்னுடைய மருமகளுடைய வாழ்க்கையை எப்படியாச்சும் நல்லா செட்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இல்லையா? அந்த மாதிரி நல்ல ஒரு ஆசை. அப்ப அவன் ரொம்ப அன்பு கூறுறான். மாமியார் வந்து என்ன பண்றா, மருமகளிடத்துல ரொம்ப அன்பு கூறுறான். மருமகள் மாமியார் மீது ரொம்ப மரியாதை வைத்து இருக்கிறார். ரொம்ப அபூர்வமா இருக்குதுல்ல இதெல்லாம். புருவ தூக்கி நம்ம கேட்கிறோம் எல்லாம் இல்ல, புருவத்தை தூக்கி நம்ம கேட்கிற மாதிரி ஒரு நிலைமையில ஆயிட்டோம் இன்னைக்கு. பாருங்க, மாமனார் மாமியார்னாவே ஒரு மாதிரி பிரச்சனையா தான் இருக்கு. அப்ப அன்பு செய்யறாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வல புன்கண்ணீர் பூசல் தரும். என்ன ஒரு அன்பு ரெண்டு பேரும். அப்ப பாருங்க, நல்ல மரியாதை கொடுக்கிறார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நகோமி தன்னுடைய சொந்தக்கார அந்த இடத்துல ஒரு ஊரா, அவனுடைய நகோமியினுடைய உறவினர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் போவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவன் நல்ல வயல்வெளி சொந்தக்காரனா இருக்கிறான், நல்ல ஒரு மதிப்பு மிக்கவனா இருக்கிறான். அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி ரூத் சொல்றான். அப்போ ரூத் வந்து மாமியாரினுடைய கட்டளையின் பெயரில், அவருடைய விருப்பத்தின் பெயரில் அவரை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து கொண்ட உடனே அவர்களுக்கு ஓபேத் என்ற ஒரு பிள்ளை பிறக்கிறதா. ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்றாங்க. ஓபேத் என்ற அந்த பிள்ளை, இந்த ஓபேத் யார் தெரியுமா? தாவீதினுடைய தகப்பனாகிய ஈசாயினுடைய தகப்பன், தாவீதினுடைய தாத்தா. அப்ப பாருங்க, ஈசாயினுடைய வம்சத்துல யார் பிறந்தாரு? இயேசுப்பா பிறந்தார். அப்போ இந்த ரூத்தினுடைய வம்சத்துல வயிற்றுல இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு இருக்கிறது என்று the genealogy of Jesus Christ என்று மத்தேயு முதல் அதிகாரத்துல நான் வாசிக்கிற பொழுது கற்றுக்கொள்ளலாம். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த போவாஸ் அந்த ரூத்தை பார்த்து, அந்த வசனத்தை மறுபடியும் போடுங்க, அவ ரூத் 3:10 சொல்லுகிறது. அவ சொல்றா, என்ன சொல்றான்னா, அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய், you'll be blessed. ஏன்னா நீ தரித்திரர் பின்னாடி போகல, ஐஸ்வர்யவானான வாலிபர் பின்பாக நீ போகல. உன்னுடைய மாமியாகிய நகோமியினுடைய பெயரை கேட்டு, பேச்சை கேட்டு நீ என்னை கல்யாணம் செய்து கொண்டாய், என்னை திருமணம் செய்து கொண்டாய். உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ஐயா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமக்கு ஒரு நற்குணம் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பு, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததற்கு பின்பு நம்மளுடைய நற்குணம் உத்தமமா இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நமக்கு ஒரு நற்குணம் இருந்தது உண்மைதான். ஆனா அதை காட்டிலும் ஒரு படி மேலதான் இருக்கணுமே தவிர கீழே இருக்கும். இந்த நற்குணம் எப்படி விளங்குச்சா? வேதம் சொல்லுகிறது, மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி அந்த ஆவின் கனி நம்ம கிட்ட விளங்கும்? எப்படி ஆவின் கனி நம்ம இடத்துல விளங்கும்? மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்களாம். என்ன? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். நீங்க தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கறீங்களா? இந்த நற்குணம் எப்படி விளங்கும் உங்க வாழ்க்கையில? தினந்தோறும் வேத வாக்கியத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்கறீங்களா? வசனத்தை மனோவாஞ்சியாய் நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப பாருங்க, அதனால நற்குணசாலிகளா இருந்தாங்களா? வேதம் சொல்லுகிறது, அதனாலே அநேகரில், அதாவது அநேக பேர் கனம் பொருந்திய கிரேக்கர்கள் அவரிடத்துல வந்தார்களா. ஆமென். ஐயா, உங்களிடத்துல நற்குணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, கனம் பொருந்திய கிரேக்கர்கள் உங்களிடத்துல வருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கனம் பொருந்திய பெரிய ராஜாக்கள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில கர்த்தர் உங்களை பந்தியிட பண்ணுவார். ஆமென். Praise the Lord. இதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? நற்குணம். அடுத்து யோபு 42:10. யோபு 42:10. நான் சொன்ன முந்தின நற்குணம், பிந்தின நற்குணம். இப்போ முந்தின ஆசீர்வாதம், பிந்தின ஆசீர்வாதம். முன்ன இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் எப்படி கொடுத்தாரா? ரெட்டத்தனியா கொடுத்தாராம். நமக்கு எல்லாம் ஜெபம் பண்றப்ப சொல்ல, ஆண்டவரே, யோபுக்கு முந்தின இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் பிந்தி ரெட்டத்தனியாய் கொடுத்தீரே அப்பா, என்னுடைய ஆசீர்வாதத்தை ரெட்டத்தனியாய் மாற்றும். அதெல்லாம் உண்மை, நல்லாதான் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? யோபு
என்னங்க எல்லாம் நல்லா சொல்லுங்க. அவ பாருங்க, எலிப்பாஸ், பில்தாத்து, சோப்பார், இவங்க எல்லாம் 3 சிநேகிதர்கள் அவங்களுக்கு இல்ல. அந்த 3 சிநேகிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் சொந்த பொண்டாட்டி சொல்றா, நீ ஜீவனை விடியா, விசுவாசத்தை மறுதலிச்சு ஜீவனை விட்டு ஆபத்துல உதவுவனே என்னவா உச்சுளி நண்பன் இல்ல. அப்படிதான். அப்ப ஆபத்துல ஒரு நண்பன் என்ன பண்ணும், உதவணும் இல்ல. அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனா இந்த நண்பர்கள் உதவுனாங்களா? பில்தாத்தெல்லாம் என்ன பண்ணா, எலிப்பாஸ் என்ன பண்ணா, சேப்பார் என்ன பண்ணா, சோப்பார் என்ன பண்ணா, அவனை வந்து ஏசனான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, யோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம், யோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் போங்க. அந்த வேதம் என்ன சொல்லுது பாருங்க. யோபு 1:22 என்ன சொல்லுது? இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி என்னையா ஒரு விசுவாச சோதனை வந்துருச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க மறுத்து விடுறோம்ல. ஒரு சோதனை வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் என்ன பண்றோம், ஐயோ ஆண்டவரை என்ன, ஆண்டவரை தூஷணம் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஆண்டவரை பற்றி குறை சொல்ற ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி இருப்பாருன்னா அது நிச்சயமா நடக்கும்னு நீங்க அந்த விசுவாசம் பண்ணீங்கன்னா அது நிச்சயமா நடக்கும். ஐயோ இப்படி எல்லாம் நடக்குமா, என் சூழ்நிலை சரியில்லையே பாஸ்டர், இந்த மாதிரி இருக்கே. வேதம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யலாமா, எல்லாவற்றை பற்றிலும் தேவனை குறை சொல்லல. எத்தனை பேர் நம்ம குறை சொல்றோம்? ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் வேணும் தான் நமக்கு. முன்பு இருந்த ஆசீர்வாதத்தை காட்டலாம், பின்பு ரெட்டையா தான் வேணும். முன்பு 1000 பவுண்டு சம்பளம், இப்போ 2000 பவுண்டு சம்பளம், எல்லாம் நல்லா தான் இருக்கு ஜெபம். ஆனா என்ன பண்ணணும், பாவம் செய்யக்கூடாது சோதனையில. ரெண்டாவது, தேவனை குறை சொல்லக்கூடாது. அப்படியே யோபு 13:15 போங்க. என்ன சொல்லுது ஆண்டவர்? அவன் சொல்றான், யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கை வைப்பேன், என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். எத்தனை பேர் அந்த மாதிரி ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி விசுவாசம் இருக்குமா? அப்படி இருந்தாதான் முந்தைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் பிந்தைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரெட்ட தனியா கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? முந்தைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் பிந்தைய ஆசீர்வாதம் ரெட்ட தனியா வேணும். இப்போ பாருங்க, யோபு என்ன பண்ணானா, 42:10 மறுபடியும் போவோம். என்ன சொல்லுது? அவன் தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணான். எத்தனை பேர் உங்க சிநேகிதனுக்காக ஜெபம் பண்றீங்க? அவன் சோர்ந்து போற பொழுது அவனை தட்டி கொடுத்தானா, கவலைப்படாத கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னானா? இல்ல. அவன் எல்லாம் ஏசுனா, வந்து திட்டுனான், அவன் மேல பழியில சுமத்தான். நீ உன்னை யோசித்து பார், உன்னுடைய வழிகளை நீ 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 சோதனை செய்து பார், சோதித்து பார், ஒருவேளை நீ பாவம் செஞ்சிருப்ப, நீ நீதிமானா இல்லாம இருந்திருப்ப சொல்றான். அவன் சொந்த சிநேகிதர் சொல்றான். ஆனா வேதம் சொல்லு, தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் உங்களை அவமதிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்றீங்க? காலையில முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர் கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை என் கூட பேசின, முன்னாடி இருந்த, இனி வரப்போகிற, என்னை திட்டுன, சபிச்ச, என்னை ஆசீர்வதிச்ச எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்றேன்ப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும், நிம்மதி கிடைக்கும். ஆமென். நேத்து சொன்னாரு பாருங்க, என்னவா அந்த வெல்லுல ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன். என்னவா நேரா வந்த உடனே தண்ணி இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்க சொன்னாராம். எல்லாரும் என்ன சொன்னோம், இல்ல அப்படின்னு சொன்னோம். ஆனா அதுல வந்து சக்கை எல்லாம் இருக்குது, நிறைய சக்கை, கழிவு, குப்பை எல்லாம் இருக்கு. அவர் வந்து பார்க்க சொல்றாரு. அப்ப தண்ணி இருக்கா? இல்ல, தண்ணி இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, என்ன ஒரு ரெவலேஷன், தண்ணி இருக்கு அதுல. ஆனா என்ன இருக்கு, அந்த குப்பை இருக்கிறதுனால அந்த தண்ணி நமக்கு தெரியல. தண்ணி ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா அப்படின்னு பாடினா மட்டும் போதாது. இல்ல, குப்பையெல்லாம் தூக்குனாதான் ஊற்று தண்ணீர் பொங்கி பொங்கி வரும் இல்ல. அப்போ அந்த குப்பையெல்லாம் நம்ம தூக்கணும் அப்படின்னா, அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை சபித்தவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணும், உன்னை நிந்தித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணும். ஆமென். அப்பதான் ரெட்ட தனியான ஆசீர்வாதம், முந்தைய ஆசீர்வாதம், பிந்தைய ஆசீர்வாதம். அடுத்து மூன்றாவது, எசேக்கியேல் 36:11. ஆண்டவர் சொல்றார், I will make you prosper more than before. முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீர் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க இந்த வார்த்தையை? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன்னா, 9வது வசனம் சொல்றது பாருங்க, இதோ நான் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஆண்டவர் என்ன ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பட்சத்திலிருந்து, 9வது வசனம், உங்க பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்ற ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஆண்டவர் சொல்ற நான் உங்க பக்கத்துல தான் இருப்பேன் அப்படின்னு, உன்னை நான் கண்ணோக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை பண்படுத்தி விதைக்கப்படுவீர்கள். ஏதாவது சும்மா அப்படி விதையெல்லாம் கிடையாது. ஆண்டவர் எருக்கொத்தி என்னென்ன அது பாருங்க, எருக்கொத்தி நான் போடுவேன் ஆண்டவரே, அப்பொழுது கனி கொடுத்தால் சரி, கொடுக்கலனா என்ன வெட்டி எரிகிற அக்னி தலையில போட்டார். அப்ப எருக்கொத்தின்னா என்ன ஐயா? அப்ப தேவையில்லாத களைகளை பிடுங்குறார் ஆண்டவர் இல்ல. அப்ப எரிச்சல், கோபம், பாவம் இல்ல, இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத களையெல்லாம் பிடுங்கி நம்மளை பண்படுத்தி விதைக்குவார் ஆண்டவர். அடுத்து போங்க, அடுத்த வசனம், அவாந்தரமான ஸ்தலங்களை நான் கட்டுறேன் அப்படின்றார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீர் ஆசீர்வாதமா இருக்கு. எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்து யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முந்தின ரசம் பிந்தின ரசம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில முந்தின இருந்த ரசம் வேற, பிந்தின இருந்த ரசம் வேற. ரசம்னா மிளகு போட்டு வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஜீரணத்துக்கு குடிக்கிற ரசம் இல்ல, இது திராட்சை ரசம். இது பேர் என்ன தெரியுமா? திராட்சை ரசம்னா உங்களுக்கு ஜாய், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டீங்க? ஆண்டவர் சொல்றாரு, முந்தி உனக்கு ஒரு திராட்சை ரசம் இருந்தது உண்மைதான், ஆனா பிந்தி இருக்கிற திராட்சை ரசம் அது மகா மகிமையுள்ளது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். வந்து அவன் கொடுத்த திராட்சை ரசம் நல்ல திராட்சை ரசம் தான். புரியுதுங்களா? நல்ல திராட்சை ரசம் தான். அந்த திராட்சை ரசத்தை ஒருவரும் குறையே சொல்லல. அப்போ உங்களுக்கு முன்பு இருந்த சந்தோஷ சமாதானம் நல்ல சமாதானம் தான், நல்ல சந்தோஷம் தான், நல்ல ஆசீர்வாதம் தான். வேதம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு என் கர்த்தர் கொடுத்தார். என் கர்த்தர் கொடுக்கிற இது வந்து மனுஷனுடைய முயற்சினால நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷம் சமாதானம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பின்பு நல்ல திராட்சை ரசம். இன்னைக்கு இந்த ஏலிம் தமிழ் சபைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நீங்க எந்த சந்தோஷம் சமாதானம் இருந்தாலும் சரி, இந்த சபையில வந்ததுக்கு அப்புறமா பிந்தி ஆண்டவர் நல்ல திராட்சை ரசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உங்க துக்கம் சந்தோஷமா மாறிடுச்சு இங்க வந்து. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரி, நான் அப்படியே வேகமா போக விரும்புறேன். அடுத்து ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, முந்தின ஆலயத்தினுடைய மகிமை, பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகாய் 2:9. நீங்க இதுக்கு முன்னாடி எந்த சபைக்கு போனீங்க, எந்த சபைக்கு போயிருக்கிறீங்க, முதல்ல எங்க ஆரம்பிச்சீங்க, அதை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், தெரியாது, கொஞ்சம் தெரியும், நிறையவே தெரியாது. ஆகவே நான் வந்து எதுவும் கேட்டுக்க விரும்பல. ஆனா ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், நீங்க எந்த சபை போயிருந்தாலும் சரி, முந்தின ஆலயத்தை காட்டிலும் இந்த பிந்தின ஏலிம் தமிழ் சபை உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்ல மாட்டீங்களா? ஒரு மகிமையா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவங்க வந்து சொல்றாங்க, எல்லா ஜனங்கள்லாம் வந்து சொல்றாங்க, இன்னும் ஒரு உங்க சபை உள்ள வந்தாவே we can feel ஒரு spirit of oneness இருக்கு, ஒரு சமாதானம் இருக்கு, ஒரு மகிமை இருக்கு, ஒரு பிரசன்ஸ் இருக்கு பாஸ்டர். அப்படி எங்க நீங்க எப்படி பிடிக்கிறீங்க ஆளை அப்படின்னு. ஆளை யார்? நானும் கொக்கியா போட்டு பிடிச்சிட்டேன். ஆண்டவர் பாருங்க, யோவான் போயிட்டு வனாந்திரத்துல பிரசங்கம் பண்ணானா, யூதேயா சமாரியால இருக்கிற சிட்டில இருக்கிற ஆளுங்கலாம் வனாந்திரத்துக்கு போனாங்களாம். எதுக்கு? வார்த்தை கேட்கறதுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கேதாரின் ஆடுகள் எல்லாம் உங்ககிட்ட வரும்னு. ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 60ல ஒரு வார்த்தை இருக்கு, என்னுடைய மகிமையின் ஆலயத்தை நான் இன்னும் மகிமைப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆனிவர்சரிக்கு ஒரு வேர்டு நான் போடணும்னு ஆவியானவரால உணர்த்தப்பட்ட பொழுது அந்த Facebookல போய் பாத்தீங்கன்னா அந்த இன்விடேஷன்ல மேல ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு போட்டிருப்பேன். என்ன? என்னோட மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். இன்றைக்கு இந்த ஆலயத்தை போன நேற்றுக்கு சொன்னார் அந்த ஊழியக்காரர் சொன்னார், இந்த இடத்துல கிணறு வெட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப இந்த ஆலயத்தில் இருக்கிற மகிமை உங்களுக்கு முன்பு இருந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டிலும் மகிமையா தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சோ முந்தின ஆலயத்தின் மகிமை, பிந்தின ஆலயத்தின் மகிமை குறித்துக் கொள்ளுங்க. நீங்க போய் தியானிக்கலாம். அடுத்து 1 கொரிந்தியர் 15:45. என் வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். அல்லேலூயா. இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன்.
அப்போ முந்தின ஆதாமுக்கு ஒரு துணை தேவைப்பட்ட பொழுது அவன் வந்து அவன் ஏதோ தோட்டத்துல அவனை தூங்க வச்சார் ஆண்டு. அப்போ விலா எலும்புல இருந்து எடுத்து அவனுக்கு என்ன கொடுத்தாரா, ஏவாளை கொடுத்தார். அப்போ பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து, அப்போ அவருடைய விலா எலும்புல இருந்து இந்த சபை எடுக்கப்பட்டது. இந்த சபை வந்து எப்படி ஏவாளை கொண்டு போய் கிறிஸ்துவிடத்துல கர்த்தர் கொடுத்தாரோ, அதே போல சபை ஆதாம் இடத்துல கொடுத்தாரோ, அதே போல கிறிஸ்துவாகிய மணவாளனிடத்துல இந்த சபை ஆகிய மணவாட்டி கொடுக்கப்படும் ஒரு நாள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ முந்தின ஆதாம் வேற, அவன் பாவம் செய்தவனா இருந்தான். நமக்கு இருக்கிற பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். ஆமென், அல்லேலூயா. அப்ப முந்தின ஆதாம்னுடைய பாவத்தினால பிசாசுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு இருந்தோம். நாம் எல்லாரும் அடிமைப்பட்டு இருந்தோம். ஆனால் பிந்தின ஆதாம் ஆகிய கிறிஸ்துவினால அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், சொல்ல மாட்டீங்களா? அப்ப சாபமே கிடையாது உங்க வாழ்க்கையில. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில சாபமே இல்லைன்னு சொல்லுங்க. ஆமென். ஏன்னா பிந்தின ஆதாம் என்கிட்ட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. பிந்தின ஆதாம் என் கூட இருக்கு. ஆமென், பிந்தின ஆதாம் என் கூட இருக்கிறார். சரி, முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். ஆண்டவர் அதான் சொல்ற, இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை அவர் நீக்கி போட்டார். ஆமென். அப்ப இரண்டாவதாகி இந்த பிந்தின ஆதாம் நம்ம வாழ்க்கையில நிலைத்திருக்கும்படிக்கு முதலாவதாகிய அந்த நியாயப்பிரமாணம் என்ற முதலாவது காரியத்தை கர்த்தர் நீக்கி போட்டார். கடைசியா சகரியா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படித்தானே? அப்போ முன்மாறி அபிஷேகம் வேற, பின்மாறி காலத்து மழை வேற. பின்மாறி மழையை கர்த்தர் நம்ம இடத்துல ஊற்றணும். பின்மாறி மழையை இன்னும் அதிகமா வேதம் சொல்லுகிறது, அனாயிண்டிங் வந்து எவ்ரி டே அது ஊற்று என்ன பண்ணுமா, எவ்ரி டே ஃப்ரெஷ்ஷா வந்துட்டே இருக்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ பழைய ஊற்றிலேயே இருக்க கூடாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் நீங்கள் வேரூன்றி வளரவும், பரிசுத்த வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஏலிம் தமிழ் சபை லண்டன். ஆராதனை நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. இடம் மேனபார்க் கம்யூனிட்டி சென்டர், 524 ஹை ஸ்ட்ரீட் நார்த், மேனபார்க், லண்டன், ஆப்போசிட் ராயல் ரெஜென்சி ஹோட்டல். ஆவியில் நிறைந்த ஆராதனை, வல்லமையான போதனைகள், தேவன் உங்களை தொடுகிற பொழுது சூழ்நிலைகள் மாறும். ரெவரண்ட் டேனியல் ஸ்டான்லி. தொடர்புக்கு 07429552443, 07400700987. Email admin@elimtamil.org.uk. Website www.elimtamil.org.uk.